ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் பிரதர். உங்க பேரு? என் பேர் விஜய் பிரதர். விஜய். உங்களோட ப்ரொஃபஷனல் என்னது? ப்ரொஃபஷனல் வந்து மொபைல் ஷாப்பு. அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஷாப்பு ஃபோன் வாங்குறவங்களுக்குலாம் கேக் கட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் மந்த்லி இன்கம்ல ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு கொண்டு போய் ஆசிரமத்தில் போய் ஹெல்ப் பண்ணுவேன். நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து யாராவது ஹெல்ப்னு வந்து கேட்டாங்கன்னா, படிப்புக்கு ஏதாவது ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்காண்டி என்னால் முடிஞ்ச ஒரு 3000 5000 கொடுத்துருக்கேன். 20,000 வரைக்கும் நான் ஒரு 2 பசங்களை ஹெல்ப் பண்ணி நீயா நானும் ஷோக்கு போயிருந்தாங்க 2 பசங்க. அவங்க வந்து ஒரு படம் வாழை படம் பார்த்துருப்பீங்க, நடிச்ச பசங்க அங்கே இருப்பாங்களா 2 பேர், இந்த வாழை எல்லாம் தூக்கிட்டு போவாங்களா, அந்த 2 பசங்களை கூப்பிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு 20,000 டொனேஷன் கொடுத்தேன். கோல்பேட்டில் கூட ஒரு பையனுக்கு வந்து 10,000 வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்தேன். அவனும் நீயா நானும் ஷோக்கு போயிருந்தான். அவன் வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்களே, ஸ்கூல் படிச்சுட்டே வேலை பார்ப்பாங்களே, அந்த கான்செப்ட்ல நீயா நானும் ஷோக்கு போயிருந்தான். அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஊர் பையன் தெரிய வந்துச்சு. சரி, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ்ல என்னோட சக்திக்கு மீறி தான் பண்ணேன். நான் 10,000 வந்து எனக்கு வந்து 10 ஃபோன் விற்கணும். 10 ஃபோன் விற்றா தான் 10,000 சம்பாதிக்கவே முடியும். எனக்கு வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் விற்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு கடை அவுட்டர்ல இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தளபதி மொபைல்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. இதனால மற்ற ஃபேன்ஸ் வந்து வராங்க, கடைக்கு வராங்களா? அது எனக்கு எல்லாரும் அந்த வரவங்கலாம் நீங்களாம் யாரு ஃபேன் நான் கேட்டது கிடையாது. ஆனால் அஜித் ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம அஜித் என்ன போட்டோ வைங்க அப்படின்ட்டு. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து நல்லாவே பழகுறாங்க. விஜய் அண்ணாவும் அஜித் சார் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருந்தோம். ரசிகராக நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னைக்குமே ஒண்ணா தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க. இப்போ நம்ம பசங்க சண்டை போடுறது கிடையாது. முன்னாடி நம்ம பசங்க விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ், இப்போ நம்ம பசங்க ராசி ஆயிட்டாங்க. கண்டிப்பா என்னைக்குமே ஒன்னாதான் இருக்கிறாங்க. அது வந்து ஃபேன்ஸுக்கு தான் புரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன, இப்ப வந்து விஜய் சார் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. அவரை கட்சி பேர்ல நீங்க வச்சிருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகம் சொல்லி தளபதி மொபைல்ஸ் வச்சிருக்கீங்க. இதனால உங்களுக்கு கட்சி ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஒரு டைம் வந்து ஒரு பையன் வந்து நமக்கு வீடியோ எல்லாம் பார்ப்பான். அவங்க அப்பாவை போன் வாங்க கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து டிஎம்கே கட்சியில உள்ளவங்க. அவங்க கூட்டு வந்த உடனே வந்து அவங்க அப்பா அந்த போட்டோலாம் பார்த்துட்டு, எப்பா என்னையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறாதப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பதட்டம் ஆயிட்டாரு. புரியுது உங்களுக்கு? அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த கஸ்டமர் இனிமே என் கடைக்கு வர மாட்டாங்க. உள்ள வந்து பாத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். நிறைய லாஸ் ஆகும். ஒரு உங்களை மாதிரி வந்து டிவிக்குள்ள உள்ளவர் வந்து ஒருத்தர் கேட்டாரு, கட்சியில உள்ளவங்களாம் நான் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுப்பேன். அவர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நம்ம பசங்களாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம பசங்க வர்றதும் கம்மி தான். ஓப்பனா சொல்ல போனா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம், ஏன்னா வந்து நிறைய கடையில வந்து நிறைய நான் ஆஃபர் போடுறேன். என் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோன் வாங்கினா வந்து இந்த 5 பொருள் தரேன், 4 பொருள் தரேன்னு என்ன என்னால முடிஞ்ச இது ஃப்ரீயா கொடுக்குறேன். ஃப்ரீ வந்து கொடுக்க கூடாதுதான். நம்ம தளபதி விஜய் என்ன ரசிகர்னால மட்டும்தான் தளபதி என்ன மேல உள்ள ஒரு பைத்தியமே சொல்லலாம். கண்டிப்பா ஃப்ரீன்னு வந்து கொடுத்தோம். இன்னும் அதோட அதிகமா வேற கடையில ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பசங்களே அங்க போகும்போது எனக்கு கொஞ்சம் ஹேட்டாகும், கஷ்டமாகும். இல்ல இதனால உங்க லாஸ் தானே ஆகுது. என்ன பெனிஃபிட் இருக்கு? ஒரு சந்தோஷம், அவர் பேர்ல நான் பண்றேன்னு ஒரு சந்தோஷம். நீ அண்ணனை பாக்குறதுக்காண்டி அங்க இருந்து தென்காசில இருந்து வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இல்ல தளபதி மொபைல்ஸ்ங்கும் போது நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத பேரா இருக்க. சரி வந்து நம்ம பார்ப்போம் எப்படிதான் இருக்கு. எல்லா மொபைல் ஷாப் நார்மலா இருக்குல்ல, அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்தேன். ஆனா வந்து பார்த்தா தெரியுது திருமண பக்கம்லாம் தளபதியா தான் இருக்காரு. இப்படி வீட்லயே எப்படிதானா? வீட்லயும் தளபதி ஃபேன்ஸ், தளபதி போட்டோ அந்த மாதிரி தானா? இல்ல, வீட்டுல இருக்கிறது டைமிங் கம்மி. ஃபுல் டைம் கடையில தான் இருப்பேன். அதனால கடை தான் வீடு மாதிரி எனக்கு. ஏன்னா காலைல 6 மணிக்கு விஷயம் என்னன்னா, இப்போ இதுல ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியா வந்து யார் சப்போர்ட் கடை ஆரம்பிக்கும் போது அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் இல்ல, அப்பாட்ட சப்போர்ட் இல்ல. நான் லோன் தான் வாங்கியது. எல்லாருமே வந்து ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் இல்ல. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளோ. அதாவது காலேஜ் படிச்சதோட அதோட சரி. காலேஜ் வேலையை பார்த்துட்டு தனி ஒரு ஆளா தான். எனக்கு அதுதான் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காரணமே. நம்ம போன்ல பேசும்போது வந்து நீங்க அதை பத்தி சொல்லும் போது எனக்கு உண்மையில உங்களை பார்க்கணும், வந்தவங்க உங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஆசையில தான் வந்தேன். நினைச்ச மாதிரி நடந்துட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. முழுக்க தளபதிக்கான கடை மட்டும்தான் இது. அப்படி மட்டும் நினைக்க வேண்டாம். எல்லா ரசிகரும் வருவாங்க, எல்லா கட்சிக்காரங்க வருவாங்க. ஓகேவா? ஏன்னா அண்ணன் வந்து தளபதியோட மிகப்பெரியான ஃபேன். என்னைய விட ஃபேன் சொல்றாரு. இல்ல அதான் உண்மை. என்னைய விட வெறித்தனமான ஃபேன் அண்ணன் உண்மையில சொல்ல போனா. கண்டிப்பா அவங்க சொல்லி வந்து இது மட்டும் இல்லாம கோயில்பட்டியும் இல்ல, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் உங்களுடைய கடை வந்து உங்களோட பேர்ல கண்டிப்பா வரணும்னு ஆசை. கண்டிப்பா வரும். அந்த வீடியோஸை வந்து நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அண்ணனோட வாழ்க்கையே அதில் தான் அடங்கிருக்கு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டோ ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட்டோ யாருமே கிடையாது. ஃபினான்ஷியலி தான் எல்லாமே அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று சொல்லிக்கிறோம் பிரதர், என்னன்னா வந்து நம்ம வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துட்டு கோல்பேட்லேயே வந்து இந்த ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க போல, நிறைய காசு இருக்கும் போல. நானுமே அப்படிதான் நினைச்சேன்.
நானும் அப்படிதான் நினைச்சேன் சத்தியமா. நான் வந்து கடையில வேலை பார்க்குற பாப்பாட்ட கூட சொல்லிட்டு இருப்பேன். அவளுக்கு தெரியும் கடையில வேலை பார்க்குற பாப்பாக்கு என் டெய்லி எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு பக்கத்துல இருந்து பாக்குற ஸ்டாஃப்க்கு தான் தெரியும், என்னோட ஸ்டாஃப்க்கு தான் தெரியும். நான் பாப்பாட்ட சொல்லிட்டு இருப்பேன், வீடியோ பாக்குறவங்க எல்லாம் வந்து அந்த ராஜா மாதிரி இருக்காங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, 10,000 கொடுக்காங்க 20,000 கொடுக்காங்க, நிறைய காசு வச்சிருப்பாங்களோ இல்லாட்டி பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. எனக்கு மாசமே ஒரு 30,000 40,000 இஎம்ஐ கட்டுறேன். எனக்கு கடனே ஒரு 6-7 லட்சம் கிட்ட கடன் இருக்கு. அது போக காசு சேர்த்து வச்சுதான் ஹெல்ப் பண்றேன். புரியுதா பிரதர்? நான் என்னோட லோனையும் கேட்டுறேன், கடைக்கு தேவையான திங்ஸையும் வாங்கி வைக்கணும், என் பெட்ரோல் செலவு இருக்கு, கடை வாடகை இருக்கு, ஸ்டாஃப் சேலரி இருக்கு, வீட்டுக்கும் காசு கொடுக்கணும். நான் ஏன் வந்து இப்போ விஜயண்ணா பேர்ல ஹெல்ப் பண்றேன்னா, நான் வந்து ஸ்டார்டிங் காலேஜ் டைம்ல தான் நான் வந்து விஜயண்ணனுக்கு ஒரு பெரிய ஃபேனாவே ஆனேன். அந்த படம் போக்கிரி திருப்பாச்சி அந்த படம்லாம் அப்பதான் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பெர்சனலா போய் ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்குமே, முடியாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த டைம் வந்து நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும்ட்டு என் ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கடை ஆரம்பிக்கு முன்னாடி என் ஊர்ல இருப்பாங்க பாத்தீங்களா, என் ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணேன். என் ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும் இவன் ஏதாவது பண்ணுவான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு தெரியும். கடை வச்சதுக்கு அப்புறம் கோவில்பட்டியில் உள்ள மக்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் கோவில்பட்டி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பா உங்களோட வீடியோஸ் வந்து கண்டிப்பா வைரல் ஆகும். கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ணனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்லிட்டேன், அண்ணன் அவர் வயல சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ தனி ஒரு மனுஷனா இவ்வளவு பெரிய கடையை ரன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கட்சிக்காரங்க பிரச்சனையை சந்திக்கணும், ரசிகர் பிரச்சனையை சந்திக்கணும், பைசா விஷயத்துல நிறைய சந்திக்கணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ தயவுசெய்து சொல்றேன், நீங்க கோவில்பட்டி வந்தீங்க அப்படின்னா தளபதி மொபைல்ஸ் வந்துட்டு அண்ணனை பார்த்துட்டாவது போங்க. அண்ணன் கடை எந்த அளவுக்கு வச்சிருக்காரு, உண்மையான விஜய் சாரோட ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாம். காட்டுங்க அங்க. ஓகே, தேங்க்யூ நண்பா. ஓகே, வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே. ஓகே.